கும்பகோணம் கடப்பா. இது வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரியே குருமா செஞ்சு போர் அடிக்கும் போது இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து வறுத்து குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரே உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்க போகிற பேஸ்ட் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, வேணும்னா ரெண்டே பீஸ் வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளிலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி விட்ட தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பருப்பை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.